சிங்கிள் பூஸ்ட் ஸ்டெபிலைசர் இது. ஓகேங்களா, இதில் வந்து இதை சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிறையா இப்போ இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, இது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம். ஏன்னா ஸ்டெபிலைசர் நமக்கு வந்து வோல்டேஜ் ப்ரொடக்ஷனு நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் தான் எல்லோரும் வாங்கி போட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் மாதிரி ஏமாத்துறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஓகேங்களா, சின்ன டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு போர்டு இருக்குது, ஒரு ரிலே இருக்குது. ஓகேங்களா, இதோட வேலை என்னென்னா சப்ளை கொடுத்தோடனே நமக்கு வந்து வோல்டேஜ் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கணும், வோல்டேஜ் அதிகமாக வந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்டெபிலைசர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்டெபிள் பண்ணி கொடுக்குறது, ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு. ஓகேங்களா, அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் வரும்போது சில டைம் ரொம்ப அதிகமான வோல்டேஜ் திடீர்னு வந்ததுன்னா கட் அவுட் பண்ணி கொடுக்கணுங்கிற சேஃப்டிக்காகவும் கொடுக்குறோம். ஓகேங்களா, ஆனால் இந்த ஸ்டெபிலைசரில் பார்த்திங்கன்னா ஒரு போர்டு, ஒரே ஒரு ரிலே. ஓகேங்களா, ஒரே ஒரு ரிலே கொடுத்துருக்காங்க. இதில் டேரெக்டாக இன்புட்டு பாருங்கள், சப்ளை, இது சப்ளை, டேரெக்டாக சப்ளை வயர் இங்கே கொடுத்துட்டாங்க, அவுட்புட்டு இங்கே எடுத்துட்டாங்க, வெளில வந்துடுது. நியூட்ரல் டேரெக்ட் ஆல்ரெடி ஸ்டெபிலைசர் எப்பவும் போல். இதில் செகண்டரி லைனு, ப்ரைமரி லைனு. இதில் எங்கேயாவது ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு லைன் கொடுத்துருக்காங்களான்னு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். செகண்டரி, ப்ரைமரி, அவ்வளோதான். இது ஒரு நார்மல் 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று போட்டு இந்த போர்டை ஆப்ரேட் பண்ணி 3 மினிட்ஸ் டைம் டிலே மட்டும்தான் இந்த ஸ்டெபிலைசரில் வச்சுருக்காங்க. நான் ஸ்டெபிலைசர் பிராண்டு காட்டணும்னு விரும்பலை. ஓகேங்களா, அது வந்து காட்டணுன்னு ஒரு இது கிடையாது, காட்டினா நல்லது தான். பட் நிறையா பேர் இப்போ பண்ணுறாங்க. நான் ஒரு பிராண்டை காட்டலாம், மற்றபடி பல பிராண்டு காட்டலாம், அதனால வருத்தமும் படுவாங்க சில பேர். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நிறையா நடக்குது. ஸ்டெபிலைசர் நம்பி வாங்கி போட்டால் இது ஸ்டெபிலைசரே கிடையாது. 3 மினிட்ஸ் டைம் டிலே மட்டும்தான், வேறு எதுவுமே இது பண்ணாது. ஒரே ஒரு ரிலே தான் இருக்குது, தெரியுதா? அந்த ரிலே என்ன பண்ணோம், 3 நிமிஷம் கழித்து அவுட்புட் கொடுக்கும். லோ வோல்டேஜ் வந்தாலும் அதே அவுட்புட் தான், ஹை வோல்டேஜ் வந்தாலும் அதே அவுட்புட் தான், ஃப்ளக்சுவேஷன் வந்தாலும் அதே அவுட்புட் தான். இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஓகேங்களா, ஆனால் ஸ்டெபிலைசர் நம்மளும் வாங்கி போட்டு நம்மளும் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரியும் நிறையா பண்ணுறாங்க. இதை கொஞ்சமாவது, அதாவது எப்போ இருந்தாலும் அதே ஸ்டெபிலைசருக்கான 1500 காசு தான் வாங்க போகிறாங்க அவங்க. ஓகேங்களா, கம்மியாக வாங்க போகிறது கிடையாது. இதை ரெடி பண்ணுறதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 600க்குள்ளே தான் வரும். அவ்வளோ அதுக்குவே வராது எனக்கு தெரிஞ்சு. லாட்டாக பண்ணணும்னா வெறும் 200-300 பண்ணிடலாம். கேபினெட்டுக்கு ஒரு காசு, ட்ரான்ஸ்ஃபார்மரு, ஓகேங்களா, இது போர்டு, அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது இதில் பாருங்கள். இது ஏன்னா சில பேருக்கு இது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, இந்த மாதிரி ஃபீல்டில் நிறையா நடக்குதுன்னு. ஓகேங்களா, ஓகேண்ணா, தேங்க்யூ. இதை பார்த்து சில பேராவது கொஞ்சம் திருந்துவாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் அது எங்கே நடக்க போதா என்னன்னு தெரில. தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி ஸ்டெபிலைசர் இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், நல்ல ஸ்டெபிலைசராக வாங்கி போடுங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த ஸ்டெபிலைசர் எந்த ஒரு ஃபங்க்ஷன், வோல்டேஜ் ஸ்டெபிலிட்டி எதுவுமே பண்ணாது. வர வோல்டேஜ் அப்படியே கொடுக்கும். 3 மினிட்ஸ் டைம் டிலே, கரண்ட்டு போனால் ஒரு 3 நிமிஷம் டைம் டிலே மட்டும் பண்ணும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா.